மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி விளையாட்டு திடலில் புதிதாக 4 ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு ஆணையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் 2வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாச ரமணன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாச ரமணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம் மோகன். கும்பகோணத்தின் தென்னக கேம்பிரிட்ஜ் என்று அழைக்கக்கூடிய கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில இன்னைக்கு மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய காரணம் அதாவது காலேஜினுடைய கிரவுண்டு, இந்த கிரவுண்ட்ல மினி மைதானம் அமைக்கிறாங்க. அதை எதிர்த்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதாவது இந்த காலேஜில் ராமானுஜர், சாமிநாதையர் போன்ற படித்த பேராசிரியராகவும் பணியாற்றிய இந்த காலேஜில் சுமார் 6 ஏக்கர் நிலம் உள்ளது, விளையாட்டு உள்ளது. இந்த விளையாட்டு ஆணையம் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு புதிதாக ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டுறதுக்காக 3 கோடி மதிப்பீட்டுல ஒரு மினி விளையாட்டு அரங்கம் கட்டுற. அதன்படி கும்பகோணம் விளையாட்டு ஒரு பஸ் திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில அரசியல் கலைக்கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு வகையில விளையாட்டு அரங்கம் அமைக்காமல் புதிய இடத்தில் கட்ட வேண்டிய விளையாட்டு அரங்கத்தை கல்லூரி வளாகத்துல கட்டுறதை எதிர்த்து இந்த விளையாட்டு எதிர்காலத்துல கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படாது அப்படிங்கிற நோக்கம் வந்துடும். அப்படிங்கிறதுனால இந்த விளையாட்டு அரங்கத்தை கட்டுறதை கைவிடணும்னு சொல்லி 2வது நாளாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் தெரிவித்தது என்ன அப்படின்னாக்கா, உடனடியாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் என்னுடைய பேச்சுவார்த்தை நடத்தாவிடில் இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசராமன். கும்பகோணம் அரசு கல்லூரியானது மிகவும் பாரம்பரியமான ஒரு கல்லூரியாக திகழப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே 4வது இடத்தை பெற்று கும்பகோணத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூட சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்லூரியா நம்ம கும்பகோணம் கல்லூரி திகழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கல்லூரியோட கரும்புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கல்லூரியில இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் விளையாட்டுத்துறை மூலமா நம்ம தமிழக மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலியமா சிறு விளையாட்டரங்கம் அமைக்கிறதுக்கு நம்ம கல்லூரி மைதானத்துல அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அந்த வேலையை இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை பார்க்கும்போது இப்ப மாணவர்களாகியவங்களுக்கு கற்றல் திறனும் விளையாட்டு திறனும் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. கடந்த 1 மாதத்தில் ஸ்போர்ட் டே வருது. இந்த கல்லூரியோட விளையாட்டு தினம் வருது. விளையாட்டு தினம் வரும்போது மாணவர்களோட விளையாட்டுத்துறை சார்ந்த திறன்கள் எல்லாருமே பாதிக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய துறைகள் வாரியா மாணவர்கள் கற்றல் திறன் ரொம்ப பாதிக்கப்படும் இந்த வேலைகள் நடக்கும்போது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கும்பகோணத்தை சுற்றி உள்ள கல்லூரிகளிலே அதிகம் வரக்கூடிய வெளியாட்கள் அனைவரும் உள்ள வராங்க. அப்போ வெளியாட்கள் உள்ள வரும் போது கல்லூரியோட பன்முகத்தன்மைங்கிறது குறையும். இந்த போராட்டத்தை நாங்க இன்னைக்கு இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அரண் இணைந்து நடத்துற போராட்டமா இன்னைக்கு கையில எடுத்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த போராட்டத்துல ஒரு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்து